Hey guys, welcome to my channel and welcome to one last Sunday chit chat video for this year. So, என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இப்போ நீங்க என்ன ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 1.5 years எப்படி சண்டே சிட் சாட் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றது. ஐ ஆனஸ்ட்லி வுட் லைக் டு சே ஐ காட் மை க்ரூவ் பேக் ஆன் சண்டே சிட் சாட் வீடியோஸ். இந்த வருஷம் தான், அதுவும் ஒரு மிடில்ல இருந்து ஒரு மே ஜூன் அந்த டைம்ல இருந்து ஐ ஃபெல்ட் லைக் மை செல்ஃப் ஐ ஹேட் மோர் அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு கிளாரிட்டி முன்னாடி இருந்ததுக்கு. அண்ட் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் சண்டே சிட் சாட் வீடியோஸ். அண்ட் அது ஒன்று சின்னதாக நான் வந்து ஃபர்ஸ்டே நான் அப்ரிஷியேட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் சண்டே சிட் சாட் வீடியோ பண்ணுறேன்ல. ஸோ ஐ தாட் ஓகே, அப்படியே அது ஒரு மாதிரி வேகா காணாம போயிருச்சு. சண்டே சிட் சாட் வீடியோவே வந்து இனிமே நமக்கு வராது அப்படின்ட்டு நானே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒண்ணு வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் இட் அண்ட் ஹியர் வி ஆர். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ப்ளீஸ் என் கூந்தல்ல நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருக்கேன். ஏன்னா இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். எனக்கு தேவையான மாதிரி இட்ஸ் நாட் அட் ஆல் ஹெல்பிங் மீ இன்னைக்கு. ஆனா ஏதோ ஐ டிட் அ போனி, ஒரு ஹை போனி அப்படி இப்படின்ட்டு கொஞ்சமாச்சு அது ஏதோ பண்ணணும்ட்டு இங்க ஒரு 2 முடிய பிச்சு விட்டுருக்கேன். ஸோ யா, 2024ல நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற சில லைஃப் லெசன்ஸ் இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் யூ நோ வாட், நான் எல்லாத்தையும் வந்து அழகா எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் எழுதும் போது தான் ஐ ரியலைஸ் சம்திங். ஓகே, நான் வந்து பெருசா கிராட்டிடியூட் எழுதுறது, ஜேர்னல் பண்றது அந்த ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது எனக்கு மனசுல இருக்கிறது கொட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா கண்ணாடி பார்த்து பேசுவேன், இல்லைன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசுவேன். எப்பயாவது தான் எழுதுவேன் ரொம்ப அப்படியே டீடைல்டா. பிகாஸ் எழுதும் போது வந்து ஐ கெட் லாஸ்ட் இன் தாட்ஸ். லைக் ஒரு வார்த்தை முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு நிறைய 2-3 லைனுக்கு கண்டென்ட் வந்துடும். அப்புறம் எழுதும் போது அந்த ஃப்ளோ வந்து விட்டுரும். ஸோ அதனால எழுதுறது வந்து அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணதும் இல்லை. ஸோ இந்த வாட்டி நான் வந்து இதெல்லாம் சரி கொஞ்சம் எழுதி வைப்போம், மிஸ் பண்ணாம பேசுறதுக்காக எழுதும் போது நான் வந்து டீடைல்டா வந்து எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன்னா என்ன அப்படின்றது தெரியல. பட் ஐம் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டட் அண்ட் கைண்ட் ஆஃப் ஓவர்வெல்ம்ட் அட் த சேம் டைம். ஏன் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்றது வந்து நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ இப்போதான் அதை ஷூட் பண்ணேன். ஆனா இந்த வீடியோக்கு முன்னாடி அது வந்திருக்கும். அந்த வீடியோவில் நான் வந்து பேசியிருக்கேன். அந்த வீடியோ வேணா பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட பாக்குறேன். ஓகேவா? ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நான் என்னோட முடிஞ்ச முயற்சியை வந்து நான் போடுறேன். ஓகே, இது வந்து ஆர்டராலாம் இல்லை, நான் சும்மா எனக்கு ரேண்டமா தோணுனது என்ன கோ த்ரூ பண்ணிக்கோ. லிட்ரலா நான் என்னுடைய ஃபேசஸ் ஆஃப் மை லைஃப் வந்து எடுத்து பாக்குறதுக்கு என்னுடைய ஃபோன் கேலரி எடுத்து வச்சுட்டு ஓகே ஜனவரியில நான் எப்படி இருந்தேன், என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணேன் அப்படின்றது வந்து லிட்ரலா நான் போட்டோஸ் பார்த்து வந்து ஐ கைண்ட் ஆஃப் பிரஷ்ட் அப் மை மெமரிஸ். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் வருஷம் ஃபுல்லா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து என்ன நடந்தது அப்படின்றது வந்து என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ, பட் என்னால சத்தியமா ஞாபகம் வச்சுக்க முடியாது. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். லைக் அந்த விஷயத்த வந்து ரீலிவ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்க விரும்புற ஒரு ஆளு. ஸோ அப்படி பார்த்தம்போது ஐ வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஹாப்பி வித் மை செல்ஃப் அண்ட் ப்ரௌடும் கூட ஐ மேட் இட் ஹியர் அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து லிட்ரலா ஐ வாஸ் ஆன் மை சர்வைவல் மோட். இந்த வருஷமுமே வந்து ஒரு ஸ்டார்ட் வாஸ் லைக் ஹை, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லோ ஆச்சு ஒரு 2.5 months. அதுக்கப்புறம் ஐ கைண்ட் ஆஃப் மேனேஜ் டு டு கெட் அவுட் ஆஃப் த சர்வைவல் மோட் அண்ட் ஆக்சுவலா லிவ் மை லைஃப். ஓகே, முதலில் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கேன். இந்த ஃபியூ இயர்ஸாவே வந்து பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம், பேஷன்ஸ் அப்படின்றது லைஃப்ல இவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து எனக்கு கத்து கொடுத்துருக்கு. ஐ எம் ப்ராக்டிசிங், ஐம் ஸ்டில் ப்ராக்டிசிங். இப்போ வந்து டெஃபினட்டா ஸ்டார்டிங்ல இருந்த அளவுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு வீரியமான ஒரு டெஸ்பரட்டான ஒரு ஃபீல் வந்து இல்லை. இப்போ ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எல்லாமே உடனே நம்ம கையில வந்து கிடைக்க போறது கிடையாது. ஓகே, அது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். ஆனா அது பிராக்டிக்கலா நமக்கு நடக்கும்போது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே எதுக்குமே வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். யூ வில் கெட் யூஸ் டு இட், யூ ஆர் ஆல்ரெடி யூஸ் டு இட். ஸோ அதனால ஏதோ ஒன்று நீங்க டெஸ்பரேட்டா வேணும்னு ஒன்று நினைக்கிறீங்க, அது வந்து டைம் எடுக்க தான் போகுது அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ மென்டலா நீங்க ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. பட் ஸ்டார்டிங்ல இருந்தே எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு ப்ரொலாங்டு பீரியடுக்கு நீங்க வெயிட் பண்ணாத ஒரு ஆளா இருக்கீங்க அப்படின்னா இந்த பேஷன்ஸ் அப்படின்றது, அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்,
நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி நம்ம வந்து பொறுமைய வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து கத்துக்கிறதே வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். லைஃப்ல எல்லாமே அப்படிதான். புதுசா ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா அது வந்துராது. ஸோ அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓகே இதான் லைஃப், இதான் வந்து இப்படிதான் இருக்கும், இது ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படிதான் சொல்லுவேன். இதான் லைஃப்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு லெசன் இன் மை லைஃப். ஸோ இது வந்து ஓகே மோனாவால இதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணி இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பட் டெஃபினட்டா முன்னாடி ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நான் வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளா இல்ல. இந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லைக் என்னோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஐம் கைண்ட் ஆஃப் ஓகே இட். ஒரு மேபி நான் இப்போ வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம். பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கல்வியில ஸ்டில் நாட் தேர், இன்னும் கிராஜுவேட் ஆவேன். ஆனாலும் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் பொறுமையா இருக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியுது. நெவர் எண்டிங் லெசன் மாதிரி இது. ஸோ இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ் நவ் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் வந்திருக்கு. அடுத்தது வந்து இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே. ஓகே என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் த கே ட்ராமா, பட் என்னன்னா இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே. அது எப்படி நான் தமிழ்ல போட்டிருக்கேன், உங்களோட டவுன் டேஸ்ல வந்துட்டு நீங்க டவுனா இருக்கலாம், தப்பு இல்ல. பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒண்ணுன்னா யூ ஷுட் நோ, யூ ஷுட் ரெக்கக்னைஸ் உங்களோட டவுன் டேஸ் என்ன அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதானா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, எனக்கு என்ன ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ், எனக்கு எப்பெல்லாம் வந்து மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கும், சிவியரா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், டிஸ்ட்ராக்ட் பண்ண என்ன பண்ணுவேன், டிஸ்ட்ராக்ஷன்ல எது எப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எப்பயுமே ஒரே டிஸ்ட்ராக்ஷன் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எது எப்போ எப்படி ஒர்க் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, என்ன பண்ணணும், கூட அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்டா ஒன்னு சொன்ன பாத்தீங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நான் கொஞ்சம் கிராங்கியா இருக்கும் போது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா மனுஷனும் வாழ்நாள் ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் பர்ப்லியா சர்ப்பியா அப்படியே ஆஹா ஓஹோ ஊ அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும். எங்கேயோ கூட பார்த்தேன், லைஃப் வந்து இப்படியே இருந்ததுன்னா அது டெத்துன்னு அர்த்தம், இப்படி போனாதான் உயிர் இருக்குன்னே அர்த்தம் அப்படின்றது இந்த இசிஜில வரும்ல அது. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பீங் டிப்ரெஸ்ட் அண்ட் ஒரு லாங் டைம் சேட்னஸ் ஃபேஸ், அதை பத்தி நான் சொல்லல. ஜஸ்ட் சின்ன 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 டவுன் டைம்ஸ். அண்ட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இது வந்து எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, நான் டவுனா இருக்கேன், இப்ப நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கணும், இப்ப நான் என்ன அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் உங்களோட மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் டவுனா தான் இருக்க போறேன், நான் சேடா தான் இருக்க போறேன், நான் சோக கீதம் தான் பாட போறேன் அப்படின்னு நீங்க மைண்ட் செட்ல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களால யாருமே வெளியில வந்து சந்தோஷமா எடுத்துட்டு வர முடியாது. நீங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு, ஓகேவா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். யூ ஒன்லி ஹாவ் யோர் செல்ஃப், நீங்க மட்டும்தான் உங்களுக்கு. சோ பக்கத்துல யார் வேணா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், சிப்ளிங்ஸ், பெஸ்ட் 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 ஃப்ரெண்டா இருக்கலாம். எல்லாரும் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க டவுனா இருக்கும் போது எழுப்பி விட எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒன்லி இஃப் யூ சூஸ் டு கெட் அப், உங்களால வந்து எந்திரிக்க முடியும். மத்தவங்க எனர்ஜி கொடுக்கதான் முடியும், மோட்டிவேட் தான் பண்ண முடியும். பட் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் வந்து அதை செய்ய முடியும். ஸோ இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே, பட் ஃபிகர் அவுட் how long you are not going to be okay and take the downtime, relax, அப்புறம் bounce back. மத்தவங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஐ ஹவ் மேட் மை ஃபேர் ஷேர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் சீரியஸா. லைக் மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி லைக் நான் சோகமா இருந்தேன்னா இதை பண்ணுங்க நான் சரியாயிடுவேன் அப்படின்னு. வை ஏன் அடுத்தவங்க பண்ணும், நீ பண்ணு, உனக்கு தானே பிரச்சனை அப்படின்ட்டு. ஏன்னா மத்தவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்றது தெரியாது. எல்லாருக்குமே லைஃப் ஹேப்பன்ஸ், ஷிட் ஹேப்பன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு நீ எப்பயுமே ஜாலியா இருக்க, நீ என்னைய தண்ணில இருந்து என்ன இழு அப்படின்னா வந்து நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. ஹெல்ப் கேட்கலாம், ஹெல்ப் கேட்கறது தப்பு இல்லை, பட் 100% டிபெண்ட் பண்ணி அது தப்பு. ஸோ ஹெல்ப் கேட்கலாம், பட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்மளுடைய மூடு நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்றது. இந்த வருஷம் டெஃபினட்டா நான் என்னுடைய ஒரு அன்அப்பாலஜெட்டிக்கலி த மீ அப்படின்ற ஒரு வெர்ஷன் வந்து நான் பார்த்தேன் உண்மையா. ஏன்னா ஐ அட்டெண்டட் எராஸ் டூர். லைக் அங்க வந்து லிட்ரலா ஐ கேர் ஃபார் நோபடி. ஐயோ அவங்க பார்ப்பாங்க, நம்ம வந்துட்டு ரொம்ப கத்தக்கூடாது, ஐயோ இவங்க இருக்காங்க சவுண்ட் விடக்கூடாது, ஐயோ அவங்க வருவாங்க நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. ஐ வாஸ் மீ.
ஓகே. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் ஐ வாஸ் மீ அப்படின்றதும் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துற ஒரு விஷயம். என் மூஞ்சி இப்படி போகும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த வருஷத்தோட ஹைலைட் அப்படின்னு எடுத்தாலே அந்த ஒரு மொமெண்ட் நான் சொல்லுவேன். லைக் எராஸ் டூர் போனது. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் சீயிங் டெய்லர் ஸ்விஃப்ட், என்னுடைய ஒரு ஃபேவரட்டான பாப் சிங்கர் பாக்குறது, சம்ஒன் ஹூஸ் டெய்லி இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு ஆள் பாக்குறது அப்படின்றது மட்டும் கிடையாது. லைக் அதுக்கு வந்து நான் போட்ட எஃபர்ட், லைக் போய் பாக்குறதுக்கு இட் வாஸ் 100% ஆல் மீ. லைக் என்னோட ஏர்னிங்ஸ்ல டிக்கெட் புக்கிங், டிரான்ஸ்போர்ட் புக்கிங், டிராவல்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் அப் ஆன் மீ. ஐ வாஸ் லைக் சேவிங் திஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஸோ அதனால லைக் ஒரு ரொம்ப வருஷமா வந்து எதிர்பார்த்து எனக்குன்னு மட்டும் டெடிகேட்டடா என்னுடைய சோல் ஹாப்பினஸ், லிட்ரலா என்னுடைய ஹாப்பினஸ்க்காக மட்டும் நான் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். இது மாதிரி என் லைஃப்ல நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன்னா, எனக்காக மட்டும் நான் ஹாப்பினஸ், என்னுடைய ஓன் ஹாப்பினஸ், மத்தவங்களுக்கு வந்து அது ஹாப்பினஸ் இல்லை, அது ஒரு மேட்டரா கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் உழைச்சு சம்பாதிச்சு சேமிச்சு வச்சு அனுபவிச்ச ஒண்ணு அப்படின்னு பார்த்தா கிடையாது. லைக் ஜஸ்ட் ஹாப்பினஸ் மட்டும் தான், வேற எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. அதனால காசு வரப்போதா, நோ, ஐம் கோயிங் டு பி ஹாப்பி. அந்த ஒரு 4 hours, அதுக்கப்புறம் அதனுடைய மெமரிஸ், அது வந்து லைஃப் லாங் இருக்க போகுது. அது வேற எதுவுமே வந்து ரிசல்ட்ல கிடைக்காம ஜஸ்ட் ஹாப்பினஸ் மட்டும் இருக்க ஒரு விஷயத்துக்கு ஐ இன்வெஸ்டட் மை டைம், ஐ இன்வெஸ்டட் மை எஃபர்ட்ஸ். அண்ட் அதுக்காக பண்ணிட்ட ஒரு விஷயம். அந்த இடத்துல போயிட்டு நான் யாருக்குமே பயப்படாம நான் நானா இருந்த ஒரு விஷயம் வந்து லிட்ரலா எனக்கே என்ன வந்து ரொம்ப பிடிச்சது. ரொம்ப 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 பிடிச்சது. ஐ சா, என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மீ. அதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஹாப்பியஸ்ட் சைட் ஆஃப் மீ ரொம்ப நாள் ஆகி இருந்தது. லைக் லிட்ரலா இந்த மார்ச்சுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் மை லோ ஃபேஸ். லைக் ஜஸ்ட் லைஃப் ஹேப்பன்ட், அதனால ஒரு மாதிரி லோவாவே இருக்கும். நிறைய டவுன் மூமெண்ட்ஸ் மாதிரி, எமோஷ்னலா ரொம்ப பர்ன் அவுட் ஆகி, ஒர்க்லயும் வந்துட்டு ரொம்பவே வந்து டயர்ட் ஆகி, லைக் லிட்ரலா லேப்டாப் பார்த்துட்டே இருக்கிறது, அதுவே வந்து எக்ஸாஸ்ட் ஆகி, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் டைமாவே இருந்தது. ஓகே, நத்திங் பிக், பட் எனக்கு என்னோட லைஃப்ல வந்து அதை ஹேண்டில் பண்றது எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் திணறிட்டே இருந்தேன். ஸோ ஐ வாஸ் அட் மை ஹாப்பியஸ்ட். நிறைய பேர் இந்த எராஸ் டூர் அட்டன் பண்றவங்க ரீல்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. நான் இந்த மாதிரி என் கல்யாணத்துல கூட சந்தோஷப்படுவேனான்னு தெரியல அப்படின்றது. when I think about it, I don't know. நான் என் கல்யாணத்துல கூட இப்படி கத்தியா ஓ ஏ அப்படிலாம் கத்துவேனா, ஐ டோன்ட் நோ. பட் ஐ வாஸ் மை ஹாப்பியஸ்ட் அந்த ஒரு ஃபியூ டேஸ்னு சொல்லுவோம். ஆமா, ஃபியூ டேஸ். ஸோ தட் வாஸ் மீ. அது வந்து டெஃபினட்டா வந்து மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு கிரிஞ்சா இருக்கலாம், இல்ல எனக்கே இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பாக்குறதுக்கு அது வந்து கிரிஞ்சா இருக்கலாம். ஓகே, ஆனா ஆனா வித் தட் பர்டிகுலர் மொமெண்ட் நான் அப்படி நினைக்கிறேன். அடி பாவி எப்படி கத்திருக்க போறேன்னு நினைச்சாலும் there will only be happiness. நிறைய கிரிஞ்சுன்றது ஒரு 5% வேணா இருக்கலாம், பட் டெஃபினட்டா நிறைய ஹாப்பினஸா இருக்கு. இன்னும் நான் அந்த கிரிஞ்ச் ஃபேஸ் மோடுக்கு வந்து போல. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து நான் வந்து கிரிஞ்சை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி யோசிப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய நிறைய விஷயங்கள் ப்ரீவியஸா நான் பண்ண சில விஷயங்களுக்குலாம் வந்து எனக்கே வந்து மோனா அப்படின்ட்டு வந்து ஃபீல் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் கிரிஞ்ச் ஆகும், ஓகேவா, ஆகாமலே எல்லாம் இருக்க முடியாது. மனிதராய் பிறந்தவர் அனைவரும் அவர் பண்ண எல்லா விஷயத்துக்கும் வந்து கிரிஞ்சாக ஃபீல் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். பட் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்துட்டு வாட் அ வாவ் மோனா அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அப்போதே ஃபியூச்சர்ல நான் கிரிஞ்சா ஃபீல் பண்ணாலும் நான் மேபி சொன்ன மாதிரி ஒரு 5% வேணா அடிங்கு ஏன் இவ்வளோ கத்திருக்க அப்படின்னு வேணா நான் சொல்லலாம். அதுக்கு மேல ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் வந்து அதுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் வந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு. ஸோ ஐ சா த மீ, லைக் த பியூட்டிஃபுல், த ஹாப்பியஸ்ட், தி ஒன் வெர்ஷன் தட் ஐ வுட் ரியலி லவ். அந்த வெர்ஷன் வந்து நான் இந்த வருஷம் என்னைய மூஞ்சில பார்த்தேன். அண்ட் தட்ஸ் நைஸ். ஸோ த அதர் டே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். ஐம் கோயிங் டு ஸ்விட்ச் அப் சம்திங்ஸ் நான் என்னுடைய மைண்ட் செட்ல. அப்படின்றது என்னன்னா, ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எனக்குன்னு ஒன்று கிடைக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த எராஸ் டூர் புக் பண்ணும்போதே என்னாச்சுன்னா, நான் வந்து டிக்கெட் போட்டதெல்லாம் வந்து எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. இன் மை மைண்ட் ஐ ஹேட் திஸ் தாட், ஓகே நான் சொன்னேன்னா அது ஜிங்ஸ் ஆகிடும், ஏதாவது சொதப்போம் அப்படின்றது. பிகாஸ் ப்ரீவியஸாக என்னோட லைஃப்ல நிறைய இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நானே ரொம்ப எக்ஸைட் ஆகுறேன் அப்படின்னா, நானே எக்ஸைட் ஆனாலும் ஒண்ணு, இன்னொன்னு என்னன்னா நான் எக்ஸைட் ஆகுறத மத்தவங்க கிட்ட வெளிப்படையா ஷேர் பண்ணிக்கிட்டாலும் ஒண்ணு, அந்த விஷயம் வந்து சொதப்பிரும் அப்படின்றது. ஏன்னா
லைக் 2-3 இன்ஸ்டன்சஸ். ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சின்னது. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சும்போது ஒரு பிளாக் அண்ட் ரெட் ட்ரெஸ் நான் வந்துட்டு என்னோட ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டே கலர் ட்ரெஸ்ஸா போட்டு போனோம் அப்படின்றது என்னுடைய பல நாள் கனவா இருந்தது. அது இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் போடுறேன் அப்படி இப்படின்னு ஓவரா அலப்பற பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு இந்த போடுவேன், அதை போடுவேன், பாக்குறவங்களுக்குலாம் அதே பொழுதென்னைக்கும் அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கிறது. அந்த மாதிரி எக்ஸைட்டடா இருந்தேன். எனக்கு நல்ல ஹெவி ஃபீவர் வந்து அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கே போல. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் வந்துட்டு எனக்கு வந்து மண்டையில தட்டிட்டு சின்ன 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 விஷயங்கள் தான். ஸோ அதுல இருந்தே எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஏதோ ஒண்ணு நல்லது நடக்க போகுதுன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது, அதை பத்தி வெளில பேசக்கூடாது அப்படின்றது. லைக் பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னாலும் நான் அதை எனக்குள்ளே வச்சுக்கிறேன். வெளியில நான் யார்ட்டையும் சொல்ல போறது கிடையாது. அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா அது வந்து கண்ணு விழுந்துரும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கு. அந்த கண்ணு விழுது அப்படி சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஏதாவது நீங்க டிராவல் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம், போகும்போதே சொல்லக்கூடாது, கண்ணு பட்டு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆகும் அப்படின்றது. ஐ பிலாங் டு தட் கேட்டகரி. லைக் போகும்போதெல்லாம் வேணாம், போயிட்டு வந்த அப்புறம் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு ஒரு மன திருப்தி இருக்கும். அப்பாடா, யாரும் வந்து அப்படின்ட்டு வந்து நம்மள பாத்துற மாட்டாங்க அப்படின்றது. சோ நிறைய விஷயங்கள் வந்து நான் இப்படி நினைக்கிறது உண்டு. அதனால நான் வந்து என் மைண்ட்லயே நான் வந்து அதுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டேன், ஹாப்பி தாட்ஸ் கொடுக்க மாட்டேன். நீ யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது சொதப்பிட போதோ அப்படின்ற ஒரு பயத்தினாலே நான் என்ன பண்ணுவேன்னா, டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து யோசிப்பேன். இப்போ வந்து இப்போ அகைன் எராஸ்டோரியா நம்ம வந்து எக்ஸாம்பிளா வச்சுப்போமே. அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் எனக்கு என்னுடைய லைஃப்ல. சோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நான் வந்து அந்த பியூர் எக்ஸைட்மெண்ட் வந்து ஏதாவது டிசப்பாயிண்டிங்கான விஷயங்கள் நடந்து எனக்கு வந்து நான் சுத்தமா வந்து டவுன் ஆயிடக்கூடாதுன்ற பயத்திலே நான் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து யோசிச்சுக்கிட்டேன். சப்போஸ் உனக்கு வந்து ஃபிளைட் கேன்சல் ஆயிடுது, சப்போஸ் உனக்கு வந்து டிக்கெட் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இன்வேலிட்னு வந்துட்டு, சப்போஸ் உனக்கே வந்து உடம்பு சரியில்லாம போயிருது, வேற ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் வந்து நடந்தது, இப்படி இப்படி எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு சான்ஸ் நீ வந்து மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்றது. இது வந்து ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. ஆனா அது என்னுடைய ஒரு பயத்தை நான் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக நானா வந்து கிரியேட் பண்ணிக்கிற ஃபேக் சினாரியோஸ். ஜஸ்ட் தட் நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா ஐ வில் பி ப்ரிப்பேர்ட் அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு. ஃபுல்லா நான் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி அதுக்கு வந்து அன்ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. இது என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த மொமெண்ட் எனக்கு அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும், இப்ப 10th மினிட் தான் லாஸ்ட் மினிட்னா 10th மினிட் தான் நான் வந்து ஃபுல் எக்ஸைட்மெண்ட், ஃபுல் சந்தோஷத்தையும் ஓகேமோ நான் கொட்டு அப்படின்ட்டு நான் வந்து பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. 1, 2, 3, 4 இது எல்லாத்துக்கும் வந்து டுவர்ட்ஸ் த ப்ராசஸ் வந்து நான் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. ஏதோ ஒண்ணு அப்படியே வயிற்றுல கட்டிக்கிட்டே வெயிட் பண்ணுன்னு சொல்லி பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து இந்த வாட்டி நான் கம்மி பண்ண போறேன். ஐம் கோயிங் டு லிவ் த மொமெண்ட். மேபி நான் அதை வெளியில சொல்ல மாட்டேன், பட் இன்டர்னலா நான் வந்து ரொம்ப ஃபேக் சினாரியோஸ் கிரியேட் பண்ணி என்ன நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போறது கிடையாது. எல்லாத்துக்கும் தயாராயிரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஃபேக் சினாரியோஸ் கிரியேட் பண்ணும்போது அது நிறைய நெகட்டிவ் இம்பாக்டும் வந்து கொடுக்குது. ஸோ எதுக்கு தேவையில்லாம நம்மளே ஒரு விஷயத்த உருவாக்கி ஓவர் திங்கிங் மண்டா. இதுவும் நான் வந்து பேசியிருக்கேன். ஐ சஃபர் ஃப்ரம் திஸ் இல்னஸ் கால்ட் ஓவர் திங்கிங். ஸோ அந்த ஓவர் திங்கிங்குமே வந்துட்டு இப்ப நான் ஓரளவுக்கு முன்னாடி அளவுக்கு இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். டிஸ்ட்ராக்ஷன், கேம் விளையாடுறது, எழுதுறது, வேலை செய்யறது, கொஞ்சம் பிஸியா வச்சுக்கிறது, இதுதான் நார்மல் பேசிக் விஷயங்கள் தான் ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணாம ஃபேக் சினாரியோஸ் நெகட்டிவா கிரியேட் பண்ணி அதனால நான் என்ன வந்துட்டு என்னுடைய ஃபுல் ஹாப்பினஸை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம, டவுட்ஸ் இல்லாம ஜஸ்ட் ஹோப்ஸ் மட்டும் வச்சு அடுத்த ஒரு வருஷம் மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றது. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் கிடைக்குமா அப்படின்றது அடுத்த செகண்டே ஒரு கொஸ்டினா வரும். அந்த கொஸ்டினை அப்படியே நான் தூக்கி போட்டு கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கேன். ஆல்சோ இன்னொன்னு வந்துட்டு நான் அடுத்த வருஷம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, ஃபியூச்சர் பத்தி பயப்படுறது. இதை நான் ஜென்ரலா பண்ண மாட்டேன், பட் நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப வேர்ஸா போகும். அப்படியே லிட்ரலா பேனிக் அட்டாக் வர மாதிரி எனக்கு வந்து லிட்ரலா அந்த அளவுக்கு அப்படியே அப்படின்ட்டு போகும். நான் சின்னதுல இருந்தே வந்து ரொம்ப அப்படியே ஒரு எய்ம் ஓரியன்டட் ஆளு. இது இப்பப்ப பண்ணிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி லைஃப் வாழ்ற ஒரு ஆள் கிடையாது. கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி தான். பட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ்ன்னு மட்டும் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பேன். அதுவே வந்து கொஞ்சம் இடிக்கும் போது, அதே வந்து என்னால நினைச்ச மாதிரி பண்ண முடியாத போது ஒரு மாதிரி ரொம்ப வரிடான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போறது, அது தேவையில்ல அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். அண்ட் அது இல்லாம
இன்னொன்னு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஏதாவது ஒரு பாஸ்ட் நல்ல விஷயம் நடந்தத ஞாபகம் வச்சுட்டு, ஆர் அந்த மெமரிய மறுபடியும் ரீலீவ் பண்ணும்போது, அப்போ எவ்ளோ ஜாலியா இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோமேன்னு சோகப்படாம, வாவ்! அப்ப எவ்ளோ ஜாலியா இருந்தோம். மறுபடியும் இதே மாதிரி நல்ல நல்ல மெமரீஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்படின்ட்டு நான் வந்து யோசிக்கணும் அப்படின்றதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்றேன். இதெல்லாம் வந்து இருக்கும். 2 ஒரு தட்டுக்கு 2 சைடு முகம் இருக்க மாரி நான் வந்து 2 சைடும் இருக்கும். ஆனா 2 சைடும் யோசிக்கும்போது எது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுலாம் தான் வந்து சம்டைம்ஸ் என்ன வந்துட்டு நெறைய யோசிக்க வைக்கும். அதுதான் வந்து எனக்கே என்கிட்ட வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நெனைக்கிற சில விஷயங்கள். சோ அதுல வந்து இதெல்லாம் அப்படியே ஓங்கி இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கம்மி பண்ணிட்டு, கொஞ்சம் ஹோப்ஃபுல்லான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் மேல எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து பிளான் ஃபார் 2025. This is something that I learned in the last year specifica. Uh, not to explain ourselves to anyone. To everyone சொல்லுவேன். anyone சொல்ல மாட்டேன். To everyone சொல்லுவேன். எல்லார்கிட்டயும் நம்மள போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம சைடு வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு, இதனாலதான் நான் இப்படி பண்ணேன், இதனாலதான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்ட்டு மத்தவங்களுடைய வேலிடேஷனுக்காக நம்மள போயிட்டு ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். பட் அட் திஸ் பாயிண்ட் ஐ வுட் சே எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேணாம் அப்படின்றது. எல்லாரும் நம்ம லைஃப்ல இப்படி இருப்பாங்கன்னு கிடையாது. நமக்கு ஒரு நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிளும் 1 2 3 4 பேர் இருப்பாங்க. 1 2 3 நாளே இப்போ எனக்கு ஜாஸ்தி. 1 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் இஃப் வி ஃபீல் சேஃப் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா there has been some instances and situations இதெல்லாம் சொல்லியிருந்திருக்க வேணாமோ அப்படின்ட்டு நான் இப்போ வந்து ரெக்ரெட் பண்றேன். பட் இட்ஸ் அ லெசன். லைஃப் வந்து நிறைய லெசன்கள்ல இதையும் வந்து ஒண்ணு சொல்லி கொடுக்கும். சில டைம் அது வந்து நம்மள ரெக்ரெட்ஃபுல்லா ஃபேஸ் பண்ண வைக்கும், ரெக்ரெட்ஃபுல் இல்லாம எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி நான் ரெக்ரெட்ஃபுல்லா வந்து ஃபீல் பண்ற ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டா சில விஷயங்கள் ஓவர் ஷேர் ஆர் ஈவன் ஷேர் கூட பண்ணியிருந்திருக்க வேண்டாம். எஸ்பெஷலி ஹவ் ஐ ஃபீல் அப்படின்றது. பிகாஸ் அந்த மாதிரி நம்ம யாருக்கிட்ட பண்ணுவோம்னா, நான் பண்ணேன்னா நான் வந்து ரொம்ப வேல்யூ பண்ண சில ஆளுங்க கிட்ட வந்துட்டு பண்ணேன். பட் it doesn't make any sense அப்படின்றது வந்து when I got to realize I felt actually very broken inside. சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துட்டு பிரேக்கே ஆயிருக்கு அதனால எனக்கு இந்த வருஷம். பட் இட்ஸ் ஓகே, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும் அப்படின்றது வந்துட்டு உணர்ந்திருக்கேன் இந்த வருஷம். டெஃபினட்டா இன்னுமே வந்து இட்ஸ் ஸ்டில் தேர், இட்ஸ் ஹீலிங். ஐம் நாட் லைக் கம்ப்ளீட்லி ஓவர் இட். பட் சில விஷயங்கள் நம்ம கன்சிஸ்டன்டா நம்ம லைஃப்ல வச்சிருந்தா நம்ம வந்து ரிக்ரெட் தான் பண்ணுவோம், வரி தான் பண்ணுவோம், சேடா தான் ஃபீல் பண்ணுவோம், ஆர் கான்ஸ்டன்டா ஏதோ சம்திங் இஸ் பாதரிங் மீ அப்படின்ற மாதிரியே தான் ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறோம். அப்படின்னா இட்ஸ் நைஸ் டு வாக் அவுட் ஆஃப் இட் அப்படின்றது வந்து ஐ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த வருஷம். நான் அதை பார்த்துருக்கேன். லைக் சம்டைம்ஸ் வாக்கிங் அவுட் இஸ் த ஒன் திங் தட் வுட் பி த ரைட் திங் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு லிரிக் இருக்கு டெய்லர்தே. சிலதெல்லாம் வந்து ஆஸ் வி க்ரோனோ அந்தந்த வேர்ட்ஸ்க்கு சில விஷயங்களுக்குலாம் வந்துட்டு அர்த்தம் புரியும் போது இட் ரியலி ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட். ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஐ கேன் டோட்டலி லைக் ரிலேட், ஆஹா இதானா அது அப்படின்றது. இன்னைக்கு கூட லிட்ரலா இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து ஊர்வசி மேம் இருக்காங்கல்ல, நடிகை. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, சில விஷயம் நான் ஜேர்னல் கூட பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கே பயமா இருக்கும். ஐ எம் நாட் ரெடி டு ஜேர்னல் இட் yet அப்படின்றது. ஆக்சுவலா இந்த வீடியோலயா ப்ரீவியஸ் வீடியோல நிறைய பேசிட்டு இருக்கிறதுனால எந்த வீடியோன்னு தெரியல. பட் இந்த வீடியோல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் வந்து எழுதாததுக்கு உண்மையா ஒரு ரீசன் அதுவும் என்னன்னா, லைக் I'm not ready to disclose those things. Like I would like to keep them hidden in me. எல்லாமே எல்லாருக்கும் கிடையாது. எனக்கு வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு கிடையாது. சிலதெல்லாம் நம்மளுடைய ஓன் சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு போல அந்த மாதிரியான சில விஷயங்கள் பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். மைனஸா தான் மோஸ்டா இருக்கும். நம்ம சிலது ஃபேஸ் பண்ண விஷயம், ஃபேஸ் பண்ண நினைக்கிற சில விஷயம் நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய மைனஸ். நம்மளே அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள், நம்மளுடைய பயம், இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து ஐ எம் yet to face. சில விஷயம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ். சில விஷயம் ஐ வுட் லைக் டு மூவ் ஆன். ஓகே, அந்த மாதிரி சில விஷயங்கள் ஐ மூவ்ட் ஆன். ஐ எம் ட்ரைங் டு மூவ் ஆன் இந்த வருஷம். டெஃபினட்டா அதெல்லாம் வந்து நான் ரொம்ப பிராண்ட் நியூவா புதுசா பார்த்த சில அடல்ட் ஃபேஸ் பண்ற மாதிரியான, ஆர் அடல்ட்னு சொல்ல மாட்டேன், நோ ஐ வுட் லைக் டு எரேஸ் இட். அடல்ட்னு கிடையாது. இது வந்து சில பேர் லைஃப்ல வந்து ரொம்ப சின்ன வயசுலயே பார்த்துருப்பீங்க. ஸோ என் லைஃப்ல நான் இப்பதான் வந்து அதை ஃபேஸ் பண்றேன் அப்படின்றதுனால பிராண்ட் நியூ இஷ்யூஸ் அதெல்லாம்.
ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் லைக் வாக்கிங் அவுட் அந்த விஷயத்துல அந்த வேண்டாம். லைக் முக்கியமா லைக் உங்களுக்கு பிடிச்ச சில நபர்கள் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். உங்களால அவங்கள விட்டு விலகி நகர முடியாது. ஆனா நீங்க பக்கத்திலே இருந்தீங்கன்னா யூ டெஃபினெட்லி ஃபீல் ஒன்லி சேட்னஸ், சாரோ, ரிக்ரெட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அத அவங்க கூட நடந்த சில பெயின்ஃபுல் பிட்டர் மொமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்க போகுது அப்படின்னும் போது அங்கிருந்து நகர்ந்துடலாம். லெட் தெம் பி தேர். வேற ரூம்ல நம்ம வேற ரூம் வந்துடலாம். அட்லீஸ்ட் அந்த குட்டி வால் வந்து அந்த பெயினையும் அந்த சாரோஸையும் கொஞ்ச நாள் நமக்கு வந்து ஞாபகம் பண்ணாம இருக்கும் அப்படின்றதுக்காக ஐ டிசைடட் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ரூம். ப்ராபப்ளி மேபி இன் ஃபியூச்சர் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சட்டில் டவுன் ஆகலாம். ஆனா ஐ டோன்ட் திங்க் லைக் அது என்ன மாதிரி என்ன ஃபீல் பண்ண வச்சது அப்படின்றத வந்து நான் லைஃப் லாங் மறப்பேன் அப்படின்றது. டைம் மே ஹீல், டைம் கேன் ஹீல், பட் ஐ டோன்ட் திங்க் லைக் இட் கேன் ஹீல் the way it made me feel. So I don't know, you forgive, you forget, but you never let it go. இப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ் பாட்டு கேட்டா இப்படிதான். ஆனா இப்பெல்லாம் நான் முன்னாடி ஜாலியா ஜாம் பண்ணிட்டு இருக்க பாட்டுலாம் இப்ப அப்படியே உட்கார்ந்து கேட்டால அப்படின்ட்டு இருக்கு. இங்கிலீஷ் பாட்டும் இல்ல, தமிழ் பாட்டும் நிறைய இருக்கு. தமிழ் பாட்டுலாம் இன்னொன்னு என்ன தெரியுமா, நான் இங்கிலீஷ் பாட்டுலாம் நிறைய நான் ரொம்ப கிராவிடேட் பண்ணி என்ன நானே வந்து லைக் இன்வால்வ்டா ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஒரு ரீசன் என்னன்னா, இப்போ இங்கிலீஷ் பாட்டு அப்படின்னு வரும்போது இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து லிரிக்ஸ்குள்ள டைவ் இன் பண்ண மாட்டேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் அது எந்த அளவுக்கு பாப்பியா இருக்கு, எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்டிங்கா இருக்கு அப்படின்றத வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி மனப்பாடம் பண்றோம், அது நமக்கு வருதா வரலையா, இதெல்லாம் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணது. ஆனா வயசாக ஆக ஃபர்ஸ்ட் திங் ஹிட் ஆகுறதே என்னன்னு பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் தான். தமிழ் பாட்டுல இருந்து எஸ்கேப் ஆனது, நிறைய ஹெவியான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காம இப்ப கூட அவாய்ட் பண்றதுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் தமிழ் தான் நம்ம அப்படின்றதுனால லைக் ராவா வந்து ஹிட் ஆகும். ஸோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காகவே தான் வந்துட்டு வேற லாங்குவேஜ் பாட்டுலாம் எடுத்தது. இன்னும் கேட்டா நான் இங்கிலீஷ் பாட்டுலாம் போறதுக்கு முன்னாடி ஹிந்தி பாட்டுலாம் கேட்டுட்டு இருப்பேன். இப்ப வரைக்கும் அர்த்தமே தெரியாமலாம் வந்துட்டு கேட்ட பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. பட் இப்பெல்லாம் வந்து இங்கிலீஷ் பாடல்களும் கொஞ்சம் அர்த்தம் புரியுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஐயோ அப்படின்னு தான் இருக்கு. பட் இட்ஸ் ஓகே மோனா, இட்ஸ் ஓகே, மக்கா மிஷி அப்படின்ட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்ல, லைக் நாட் டு ஃபேஸ் சர்டன் இஷ்யூஸ் அண்ட் டு மூவ் ஆன் அப்படின்றது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் அந்த விஷயத்த வந்து நம்ம என்னன்னே கண்டுக்காம அதுக்கு நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இல்ல அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு கேட்காம நம்ம வந்துட்டு மூவ் ஆன் பண்றது அப்படின்றது கிடையாது. ஸோ ஐ எம் ஹியர் டு லிசன். ஓகே, I am here to share, not overshare. I would like to communicate. பட் அந்த சைடு இருக்கவங்க யார் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நான் இப்போ டெஃபினட்டா இந்த வருஷத்துல நடந்த சில சிச்சுவேஷன்ஸ்ல ஐ ரியலைஸ்ட் தட் யார்கிட்ட நம்ம என்ன ஷேர் பண்றோம் அப்படின்றது, எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து உணர்ந்து விட்டேன். நான் இதுக்கே எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ற ஒரு ஆள் கிடையாது. எல்லார்கிட்டயும் ஆஸ் இன் நாட் லைக் ஜென்ரலி இன் பப்ளிக், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் நீங்க என்னுடைய வீடியோஸ்லாம் எடுத்தீங்கனாலே நான் ரொம்ப பர்சனல் விஷயங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணாத ஒரு ஆள் தான். என் விளாக்ஸ்லாம் எடுத்தீங்கனாலும் ஒர்க்கு, மேக்கப்பு இது பத்தி தான் மட்டும்தான் இருக்கும். லைஃப் நிறைய ஷேர் பண்ணாத ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்க ஒரு ஆளு எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அவங்க லைஃப் சர்க்கிள்ல இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றது நீங்க பாத்துக்கோங்க. எனக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. நாட் தட் ஐ எம் நாட் கோயிங் டு ஓப்பன் அப் ஆர் கம்யூனிகேட் அப்படின்ற ஒரு ஆள் கிடையாது நானு. ஐ கம்யூனிகேட் ரியலி வெல் வித் த ஒன்ஸ் ஹூ ஆர் ரெடி டு லிசன். இன்னொன்னு நான் வந்துட்டு ரொம்ப லைக் பயங்கரமா அப்படி சுத்தி வச்சு மண்டையில ஹிட் பண்ண மாதிரி ஒண்ணு என்னன்னா, தேர் இஸ் லவ், தேர் இஸ் ரெஸ்பெக்ட். ஓகே, லவ் நீ காமிக்காம கூட இருக்கலாம், பட் ரெஸ்பெக்ட ஒழுங்கா நீ காட்டலன்னா அந்த இடத்துல நீ இருக்கவே வேண்டாம். லவ் உனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரெஸ்பெக்ட் கிடைக்கலன்னா நோ, நீ அங்க இருக்க வேண்டாம் அப்படின்றது. நம்ம நல்லா நேசிக்கிறவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னும் போது இட்ஸ் ஓகே, லவ் இருக்கு, அது பாட்டுன்னு இருக்கட்டும். ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ஐ எம் நாட் கோயிங் டு பி தேர் அப்படின்றதுதான் ஒரு ஹார்ட் லெசன் இந்த வருஷம் எனக்கு டெஃபினட்டாவே. வாவ், இந்த வருஷம் ஆக்சுவலா ஐ ரியலைஸ்ட் சில கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்ஸ் ஆஃப் மீ எப்படி வந்து உருவாயிருக்கு அண்ட் என்ன வந்து எனக்கு வந்து லைக் காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ஆம் தி எல்டர் டாட்டர். ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். என்னன்னா, ஒரு இடத்துல படிச்சேன், லைக்
நீங்க வந்து ஒரு எல்டர் டாட்டரா இருக்கீங்க அப்படின்னா யூ வுட் லைக் டு பி பேம்பர்ட். உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளை விட்டு வெளியில வரும்போது யூ வுட் லைக் டு பி பேம்பர்ட் அப்படின்றது. ஏன்னா ஃபேமிலியில நீங்க தான் எல்டர் டாட்டரா இருக்கீங்க, அது உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கு அப்படின்னா சின்னதுல இருந்தே என்னன்னா நீ தான் அக்கா, நீ தான் பாத்துக்கணும், நீ தான் அக்கா, நீ தான் விட்டு கொடுக்கணும், நீ தான் அக்கா, நீ தான் பொறுப்பா இருக்கணும் இப்படின்ற டைலாக் வந்து நம்ம கேட்டிருப்போம். சோ இந்த ஒரு வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம உட்கார்ந்துறதுனால வீட்ல இருக்கும்போது எனக்கு தம்பி இருக்கான். சோ எனக்கு தம்பின்னு ஒருத்தவன் இருக்கும்போது ஓகே நான் தான் அக்கா, நான் தான் பொறுப்பா இருக்கணும், அம்மாக்கு அடுத்து நான் தான் அப்படின்ட்டு கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வெளில போறேன்னா லைக் பேர்டனே எடுத்துக்க மாட்டேன். நானே அதை யோசிச்சிருக்கேன். நம்ம ஏன் எதுவுமே செய்ய மாட்டோம், லைக் இன்வால்வே ஆக மாட்டோம். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா அழகா வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போறேன்னா நோப், நான் வந்து அப்படியே பேசஞ்சர் பிரின்சஸ் மாதிரி தான் வந்து இருப்பேன். அது வந்து நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு அது வரமாட்டேங்குது, சரி அது வரல அப்படின்ட்டு நான் வந்து விட்டுருக்கேன். ஓகே நான் இப்படிதான் லைக் பண்றேன் போல அப்படின்ட்டு. ஆனா என்ன அப்படின்னா நான் என் ஃபேமிலின்னு வரும்போது, அதாவது அம்மா அப்பா தம்பி அப்படின்ட்டு வரும்போது ஐ டேக் தட் எல்டர் டாட்டர் ட்ரேட், நிறைய நம்ம பாத்துக்கணும் அப்படின்றது. சோ அந்த ஃபேமிலி சர்க்கிளை விட்டு வெளியில இப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வரும்போது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஓகே நான் வந்து ஐ டேக் அ சீட் பேக், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்றது. நான் கவனிச்ச சிலரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, லைக் சின்ன பசங்களா லைக் செகண்ட் டாட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா they லைக் டு பி தி அப்பர் ஹேண்ட், லைக் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது. நான் பார்த்ததுல சிலர் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு லைக் ஒத்து போகும். ஆனா எனக்கு இப்படிதான், நான் மத்தவங்க கூட நான் விட்டுடுறேன். எனக்கு வந்து எப்படின்னா ஓகே நான் வந்து வீட்டுல வந்து நான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப பொறுப்பு பச்சை மிளகாவா பிஹேவ் பண்ணிருக்கேன். ஸோ ப்ளீஸ் இங்க வந்து ப்ளீஸ் பேம்பர் மீ கைஸ் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து இதனாலதான் அப்படின்றது வந்து இந்த வருஷம் தான் எனக்கு ஹிட் ஆச்சு. 2024 எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது டெஃபினட்டா பொறுமையா இரு அப்படின்றது, எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைமிங் அப்படின்றது, லெட் கோ ஆஃப் பீப்புள் யூ லவ் அப்படின்றது, எஸ்பெஷலி when there is no respect it's okay, and how to love ourselves more அப்படின்றது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து நம்மள சுத்தி இருக்கவங்கள மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம், நமக்கு நடக்கிறத தான் வந்து நம்ம வந்து கவனிக்கிறோம். ஆனா நம்ம எப்படி நம்மள ஹேண்டில் பண்றோம், நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்துட்டு இந்த வருஷம் நான் வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பிளஸ் அண்ட் மைனஸ்லாம் என்ன அப்படின்றது, அதுல சில ரிக்ரெட் பண்ற மாதிரியான ஹார்டான லெசன்ஸ் நான் வந்து கத்திருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி என்னை சம்மந்தப்பட்டிருக்க சிலரை வந்து ஹர்ட் பண்ணியும் நான் வந்து கத்திருக்கேன். ஏன்னா ஐ டிட் நோ லைக் வாட் டு டூ, ஹவு டு ஹேண்டில் மை செல்ஃப். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிச்சு என்ன நான் கண்டுபிடிக்கிற அந்த ஜேர்னில வந்து என் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களெல்லாம் நான் வந்து சிலரை வந்து ஹர்ட் பண்ணிருக்கேன். அது பண்ணாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து இட்ஸ் ப்ரோன் டு ஹேப்பன். பட் இப்போ வந்து கொஞ்சம் லைக் என்ன பண்ணா மத்தவங்களும் ஹர்ட் ஆவாங்க, நம்மள சார்ந்து இருக்கவங்களும் ஹர்ட் ஆவாங்கன்றது வந்து எனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. ஸோ லைஃப் அப்படின்ற ஒரு பாடத்துல வந்து பயணிக்கும் போது சில பல சர்க்கிள்கள், சில பல அடிகள், சில பல வெற்றிகள் எல்லாமே வந்து கிடைக்கும் தான். ஸோ ஓகே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னை சார்ந்து இருக்க மத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடாம இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய டேக் அவேவா வந்து இந்த வருஷத்துல நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ப்ராசஸ்ல நான் நிறைய ஹர்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய லெசனா நான் வந்து கத்திருக்கேன். இன்னுமே நிறைய லவ் அண்ட் ஹோப்ஸ் நிறைய நான் எனக்குள்ள வளர்த்துக்க போறேன். எனக்குன்னு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ். இது வரைக்கும் நான் பாசிட்டிவான ஒரு ஆளுன்னு தான் வந்துட்டு நான் என்ன வந்து டியூன் பண்ணிருக்கேன், பாசிட்டிவா தான் இருக்கணும், நிறைய நெகட்டிவா யோசிக்க கூடாது அப்படின்றது. பட் அது பத்தாது, இன்னுமே நான் வந்து நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஹோப்ஸ் வந்து எனக்குள்ள நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எஸ், திஸ் இஸ் மை 2024 and that's it for the last Sunday Chit Chat video for this year. நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுதோ தாராளமா ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன், நிறைய பர்சனல் ஸ்டப்ஸ், நிறைய இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காத சில விஷயங்கள்லாம் கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு நானே சொல்லிக்காத விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிருக்கேன். I feel kind of heavy and liberated at the same time. I don't know how to explain this feel, but yeah, it's nice. 2024 மென்டலா நிறைய டால்ஸ் கொடுத்தாலும் பிசிக்கலா ஹெல்த் வைஸ் தேங்க்ஃபுல்லி நான் வந்து நல்லபடியா வந்து கடந்திருக்கேன். ஐ எம் so grateful for it.
ஸோ உங்க எல்லாருக்கும் அடுத்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமா நல்லா நிறைய நல்லது நடக்கிற மாதிரி, நீங்க வேண்டிக்கிற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, நல்ல வெல்த்தியா ஹெல்த்தியா ஹாப்பியா நீங்க இருக்கிற மாதிரி அமையணும் அப்படின்ட்டு நான் வந்து டெஃபினட்டா ஹோல் ஹார்ட்டடா நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ யா, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ இந்த வருஷம் என்னை சப்போர்ட் பண்ணவங்களுக்கு, இந்த வருஷம் என்னை புதுசா மேட் பை மோனா ஃபேமிலியில ஜாயின் ஆனவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எஸ், எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா 2025 கால் எடுத்து வைக்கலாம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.